விஜயோட கட்சி வந்து அங்கீகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு. வாழ்த்துக்கள். மாநாட்டுக்கும் ஒரு 21 இதோட வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்ல முடியும்? வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், தமிழக அரசு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று மகாவிஷ்ணு கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு. இப்போ சட்ட ரீதியாக இப்போ பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வந்துட்டு இருக்கு கருத்துக்கள். அதை பார்த்தீர்கள் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தெளிவான விளக்கத்தை இதற்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை எந்த விதத்திலும் நம்ம வளர்த்துடக்கூடாது. இது வந்து முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து ஒரு சட்டமே இருக்குது. மூட நம்பிக்கைகளை நீங்கள் வளர்த்தால் அதுக்கு எதிரான சட்டம். மூட நம்பிக்கைகள் வளர்க்கக்கூடாது. நாம் அறிவு ரீதியாக, அறிவியல் ரீதியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது வந்து நம்ம வந்து பின்னோக்கி செலுத்த வருத்தத்தை அளிக்கிறது. சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து இந்த இந்து மதம் நம்ம ஒரு பக்கம் கிறிஸ்துவத்துலேயும் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அவங்களுடைய போதனைகள், அவருடைய பாட்டுக்கள்லாம் இசைக்கப்படுது. ஒட்டுமொத்தமாக சமமாக எல்லாத்துலேயும் இருந்தால் நன்றாகிறது சமூக வலைத்தளங்களில் கருத்து. அதாவது உண்மையான பிரச்சனையை திசை திருவதற்காக சிலர் இதை கையாளுகிறார்கள். அதாவது நம்ம வீடு பற்றிட்டு எறியும்போது நம்ம என்ன பண்ணோம்? வீட்டை தீயை அணைக்க பார்க்கணும். பக்கத்து வீட்டு எரியலைன்னா அப்போ நான் பொறாமையா? முதல்ல பிரச்சனை எங்கே இருக்கோ பிரச்சனையை நம்ம தீர்க்கணும். இதுதான் வந்து அரசு செய்கிறது. அரசு சிறப்பான முறையில் செய்கிறது. இது மாதிரி தவறுதலாக மக்கள் மனதை திசை திருப்புகளை அரசு சரியான நடவடிக்கை எடுத்து எங்கள் நம்ப வைக்கிறோம்.